ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சிமாக்கே. பிரிவு 13 இறைவார்த்தைகள் 16 20 முடிய. அக்காலத்தில் சீடர்களின் பாதங்களை கழுவிவின் இயேசு அவர்களுக்கு கூறியது, பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை. நான் தேர்ந்து கொண்டவர்கள் யாரென எனக்கு தெரியும். எனினும் என்னோடு உண்பவனே என்மேல் பாய்ந்தான் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேறியாக வேண்டும். அது நிறைவேறும் போது இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போதே அது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரை ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மே மாதத்துடைய 15 நாளாகிய இன்று தாயாம் திருவை புனித இசிதோர் என்பவரை நினைவு கூறுகின்றது. இவர் விவசாய குடும்பத்திலே வளர்ந்தவராக, தன் வாழ்நாளிலே இறை அருளை பெற்றவராக, இறை நம்பிக்கையோடு தன் வாழ்நாளிலே பயணித்தவர். மேலும் இன்றைய நாளிலே புனித மகதலேன் சோனி என்பவரையும் நாம் தாயாம் திருவை நினைவு கூர்ந்தது. பிரான்சு தேசத்திலே நல்ல கன்னியர் மடத்தை உருவாக்கி நிறைய இளம்பெண்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கல்வியை கொடுப்பவளாகவும், இன்னும் பல்வேறு ஞான ஒடுக்கத்தை பிள்ளைகளுக்கு, இன்னும் இளம்பெண்களுடைய வாழ்விலே பல்வேறு வளர்ச்சிகளை அவருடைய வாழ்க்கையிலே கொடுத்து ஒரு தன்னம்பிக்கையை ஊற்றக்கூடியவளாக புனித மகதலே இருந்திருக்கின்றால், இறை நம்பிக்கையோடும் எப்பொழுதுமே தப முயற்சிகளிலே தன் வாழ்நாளை முழுமையாக செலவிட்டு எப்பொழுதுமே இறை ஒன்றிப்பிலே வாழ்ந்தவராக இருக்கின்றாள். இன்றைய நாளிலே மே மாதத்துடைய 15 நாள் உலக குடும்ப நாளை நாம் கொண்டாடுகின்றோம். குடும்பம் ஒரு கதம்பம், குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். நல்லதொரு குடும்பத்திலே நாம் வாழுகிற பொழுது நாம் ஒவ்வொருவருமே இறை நம்பிக்கையுள்ளவராக மாறுகின்றோம். குடும்பத்தை பேணி பாதுகாக்க வேண்டும், குடும்பத்துடைய மாண்பை நாம் கட்டி காக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த ஒரு நெறியை ஆண்டவர் இன்று நம்ம ஒவ்வொருவருக்கும் கூறுகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு அருமையான ஒரு இறை வார்த்தையை நமக்கு கூறுகிறார். பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று தாழ்ச்சியோடு இருங்கள், எளிமையோடு இருங்கள் என்ற ஒரு உயர்ந்த செய்தியை இயேசு சீடர்களுக்கு பாதங்களை கழுவிய பின்பு இந்த இறை வார்த்தைகளை கூறுகின்றார். ஆக எப்பொழுது ஒரு மனிதன வாழ்விலே தாழ்வு மனப்பான்மை எப்பொழுது அவன் உள்ளத்தில் வருகிறது, அப்பொழுதுதான் அவன் தன்னையே ஒரு பெரியவராக அவன் காட்டிக்கொள்கிறான். சீடர்களிடத்திலே யார் பெரியவர் என்ற அந்த வாக்குவாதம் அவர்களிடையே இருந்து கொண்டிருந்தது. நீ பெரியவனா, நான் பெரியவனா? இந்த நிலையை பார்க்கிற பொழுது இன்றைய மனித வாழ்விலே நாம் எப்பொழுதுமே பிறரை மதிப்புக்குரியவராக நாம் நினைக்க வேண்டும். நம்மோடு வாழ்வர்கள் அனைவருமே அன்புக்குரியவர்கள், கடவுளுடைய வாஞ்சைக்குரியவர்கள், கடவுளுடைய மதிப்புக்குரியவர்கள் என்பதை நினைக்க வேண்டும். இதைத்தான் ரோமிய மடலிலே 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இப்போருடைய அருமையாக சொல்லுகின்றார். பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவரை எண்ணுங்கள் என்று சொல்லுகின்றார். ஒருவர் மற்றவருக்கு அந்த மதிப்பு கொடுக்க தாழ்ச்சி மனப்பான்மையோடும் பண்போடும் பாசத்தோடும் பகிர்வோடும் ஒற்றுமையோடும் இயேசு நமக்கு கொடுத்த அந்த நான் உதவும் உச்சமாகிய நான் சீடர்களுடைய பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவுங்கள் என்று சொல்லுகின்றார். அத்தை ஒரு எளிமை, அத்தை ஒரு தாழ்ச்சி. இயேசு பணிவிடை பெற அல்ல, மாறாக பணிவிடை புரியவே வந்தார். அந்த இயேசுடைய அந்த பணி வாழ்வு, தாழ்ச்சி இந்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலுமே அந்த பணிவு நம்மை உயர்த்தும். தன் பேதர் கூட தன்னுடைய திருமணத்தில் சொல்லுவார், பெண்களுக்கு இந்த பணிவும் அமைதியும் வேண்டும் என்று சொல்லுவார். இதுதான் ஒரு மனிதனை உயர்த்துவது. அத்தை ஒரு பணி உள்ளத்தோடு வாழ நம்மையே கரைக்க ஆண்டவரிடத்திலே அருளை வேண்டி இந்த நாளை நாம் ஒப்புக் கொடுத்து புனித இசிதோர் தூயவராக நம்பிக்கையுள்ளவராக வாழ்ந்தது போல நாமும் நம்முடைய வாழ்விலே இறை ஒன்றிப்பிலும் இறை தியாகத்திலும் வாழ இந்த நாளை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த வியாழக்கிழமையிலே குழந்தை இயேசுடைய ஆசீர் ஒவ்வொரு குடும்பத்திலும் தங்கும்படியாக இந்த யூடியூபிலே இதை ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், எதிர்பார்ப்புகள் இந்த மே மாதத்திலே அதுவும் குறிப்பாக இந்த உலக குடும்ப நாளை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். இந்த குடும்ப நாளிலே அனைத்து குடும்பமே அன்போடும் அறத்தோடும் அருள் வளத்தோடும் பொருள் வளத்தோடும் என்னாலும் உயர்வதற்கு தேவையான இறை நம்பிக்கையும்
பிறர் உங்களை மதிப்புக்குரியவர் எண்ணுங்கள் என்ற அந்த இறைவாக்கு கிணங்க ஒவ்வொருவருமே பணியாளர் என்பதை உணர்ந்தவர்களாக, ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய அன்பு பணியாளர்கள், ஒவ்வொருவரும் குடும்பத்திலே ஒருவருக்கு பணிவிடை செய்ய தாராள உள்ளத்தையும் இறை நம்பிக்கையும் ஒருவருக்குள்ள நல்ல கூட்டுறவையும் நிறைவாக நாம் பெற்றவர்களாக, நல்ல சமுதாயத்தை கட்டி எழுப்ப, குடும்பம் என்பது ஒரு சமுதாயத்தினுடைய அங்கம் என்பதை நாம் அறிந்து இந்த குடும்பத்தை பேணி பாதுகாக்க சமுதாயமானது வளர்ச்சியடைகிறது என்ற ஒரு உயர்ந்த நம்பிக்கையிலே இறை அரசின் பணிகளை நோக்கி நாம் பயணிக்க ஆண்டோடும் குழந்தை இயேசுவிடம் அருளும் ஆசிரும் இந்த நாளிலே வேண்டி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.